தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களில் ஒருவராக இருந்தவர் முருகானந்தம். இந்நிலையில் தற்போது தலைமை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தலைமை செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனாவுக்கு வேறு துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது முருகானந்தம் தலைமை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது தலைமை செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற முருகானந்தம் யார்? இவரது பின்னணி என்ன? தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா நேற்றைய தினம் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பதவிக்காலம் அவர் தலைமைச் செயலாளர் பதவிக்காலம் நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசுக்கு புதிய தலைமைச் செயலாளரை நியமித்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது முதல்வரின் தனிச் செயலாளர்களில் ஒரு முதல் செயலாளராக உள்ளார். அதாவது முதல்வரின் தனிச் செயலாளராக மொத்தம் 4 செயலாளர்கள் உள்ளனர். அவர்களில் முதல் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளார். இதற்கு முன்பாக, இந்த பதவிக்கு வருவதற்கு முன்பாக முருகானந்தம் ஐஏஎஸ் அதாவது நிதித்துறையின் முதன்மை செயலாளராக பதவி வைத்து வந்தார். அதாவது பிடிஆர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் நிதியமைச்சராக இருந்தபோது நிதித்துறை முதன்மை செயலாளராக பதவி வைத்து வந்தால் மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த முருகானந்தம் ஐஏஎஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து, அதாவது இளங்கலை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை முடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று அழைக்கப்படும் அந்த நிறுவனத்தில் MBA பட்டம் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று 1991 ஆண்டு ஐஏஎஸ் பேஜை ஆண்டு பணியில் சேர்ந்தவர். இதன்படி பார்த்தார், அவர் 1991 ஆண்டு பேஜை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி வைத்தார். இதன் பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியராக பணிபுரிந்துள்ளார். மேலும் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு துறைகளின் முதன்மை செயலராகவும் பணிபுரிந்துள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் தொழில்துறையின் முதன்மை செயலாளராகவும் தமிழ்நாடு அரசின் நிதித்துறையின் முதன்மை செயலாளராகவும் அவர் பணிபுரிந்துள்ளார். தற்போது அவர் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்பாக அவர் தமிழ்நாடு முதலமைச்சரின் முதலாவது முதன்மை தனிச் செயலராக பணியாற்றி வந்தார். அதற்கு முன்பாக நிதித்துறை முதன்மை செயலராக பணியாற்றி வந்தார். தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. புதிய தலைமை செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.